நோவா காலத்துல என்ன பார்க்குறோம், கர்த்தர் நோவாவை கூப்பிட்டு நான் நியாயத்திற்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஏன் இந்த மன திரும்புதல் பண்ணணும்? நம்ம ஏன் கர்த்தர் யாரா இருந்தாலும் பழைய ஏற்பாடு காலத்துலேருந்து புதிய ஏற்பாடு காலம் வரைக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லா தேவ மனிதர்களும் எல்லா அப்போஸ்தர்களும் வந்து இந்த மன திரும்புதல் பற்றி ஒரு வாட்டியாவது அவங்களோட ப்ரீச்சிங்ல பேசியிருப்பாங்க. நீங்க பைபிள் எடுத்து வாசிச்சாலே தெரியும், எல்லா தீர்க்கதரிசியும் இந்த ரெப்பன்டன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹவுஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலியமாக உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, நுரிஷத ரேபே தரிசத ரேபே லோரி கபாபா நுரியல தெரேசனே ரேபே லாரி பாபாபா துரேபேபா. ஆவியானவர் சொல்கிறார் இஷத ராபா லோரி கபா, காலம் இனி செல்லாதுன்னு என்று கர்த்தர் சொல்கிறார் இஷபா லோரி கபா. இன்னைக்கு உண்டான அழைப்பு ரெப்பன், மனம் திரும்புங்கள். அதுக்கு உண்டான வசனம் 2 பேதுரு 3:9. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மன திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீண்டிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆக்சுவலி இந்த வசனம் வந்து ஜீசஸ் வந்து சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம இத்தனை நாளாக நம்ம வந்து நம்ம ஏன் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வசனமும் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஜீசஸ் வந்து ரொம்ப மர்சிஃபுல் காட், ரொம்ப வந்து கிரேஸ்ஃபுல்லான காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து நம்ம இந்த மர்சிஃபுல்லான காட், கிரேஸ்ஃபுல்லான காட் வந்து நம்ம ஏன் அப்படி அவர் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கோம். அவர் வந்து நம்ம என்ன பாவம் பண்ணாலும் அதை நம்ம மன்னிச்சிருவாரு, நம்ம என்ன பண்ணாலும் அவர் வந்து சகிச்சுட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான இன்டென்ஷன்ல இருக்கீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரீதா ரஷத ரப தரிஷபாலோ ரிகபா துரிக்கந்த ராபாலோ. கர்த்தர் சொல்றார் ரிகந்த ராபாலோ ரிகபா, கர்த்தர் பாவத்தை பொறுத்துக்கவே மாட்டாரு. ரிஷத ரேபே லொரிக்கந்த ரேபே லொரி. பாவிகளை நேசிக்கிற தேவன் நான், ரிக்கந்த ராபால். ஆனா பாவத்தை அருவருக்கிற தேவன் நான் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ரேபே லரிகபா. இஷ்டம் போல வாழ்ந்த வாழ்க்கைகள் போதும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷத ரா, மனம் திரும்புகள் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபால், இது கடைசி நாட்கள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபால், ஒரு மனம் திரும்புங்கள். ரிகபா ரிப்பன் ரிகபா ரிப்பன் ரிகபா ரிப்பன் சேஸ் தி லார்ட். ரிஷத ரேபே லோரிகபா ரஷபா லோரிகபா துரிக்கந்த ராபா லோரிக்கந்த ராபா லோரிகபா ரிக்கந்த காலம் இனி செல்லாது. அதி சீக்கிரத்தில் நான் வருவேன். ரிக்கந்த ரஷபா லோர், நியாய தீர்ப்பின் கர்த்தரா வரப்போற. ரிக்கந்த ராபா லோரிக, பல பேரை பட்டயத்தால நியாய தீர்ப்ப ரிஷத ராபாலூர். நீங்க நியாய தீர்ப்புலேருந்து தப்பித்து கொள்ளணும்னா ரிக்கந்த மனம் திரும்புதலே ஒரே வழி என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த நீங்க மனம் திரும்பாட்டி ரிக்கந்தர்ரா என்னோட பட்டயத்துக்கு நீங்க பதில் சொல்லணும்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ரெபே லரிதரா பாபா நுரிக்கந்தர்ரா ஷபா லோரிக்கா பாபா உரிக்கந்தர்ரா பாலோரிக்கா பாபா. நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது பல பாவத்தில் வந்து கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு பாவத்தில் ஈடுபடுவாங்க. அப்போ கர்த்தர் வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் வந்து உடனே நம்மளை எப்பவுமே நியாயத்திருக்க மாட்டார். அதுக்கு தான் வந்து அவர் கிரேஸ்ஃபுல்லான காட் அப்படின்னு நம்ம சொல்லணும், மர்சிஃபுல்லான காட். அப்படி ஏன் நம்ம சொல்கிறோம்னா, நம்ம என்ன சம்டைம்ஸ் நம்ம வந்து பாவத்தில் இருக்கும்போது கர்த்தர் நீண்டிய பொறுமையோடு இருப்பார். நம்மளை உடனே தண்டிக்காமல் நம்ம மனம் திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி நீண்ட பொறுமையை வந்து நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டு நம்ம இந்த பாவமான வாழ்க்கையில நிறைய கிறிஸ்தவர்கள் நீங்க வாழ்றீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். அதை நான் அருவருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர ஷபா, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ரிக்கந்தர தூய்மையான பாலை போல இருக்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷத, அதுதான் தேவனோட எதிர்பார்ப்புன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ராபாலோ ரிக்கபம். அப்போ நம்ம ஏன் நம்ம காட் வந்து மர்சிஃபுல் காட், கிரேஸ்ஃபுல் காட்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம உடனே பாவம் செய்யும் போது அவர் என்னதான் நியாய தீர்ப்பின் கர்த்தரா இருந்தாலும் நம்ம இந்த மனம் திரும்புதற்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கர்த்தர் நியாயத்திற்க வரார். அதுதான் நோவா காலத்திலே நடக்குது. நோவா காலத்துல என்ன பார்க்குறோம், கர்த்தர் நோவாவை கூப்பிட்டு நான் நியாயத்திற்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஏன் இந்த மன திரும்புதல் பண்ணணும்? நம்ம ஏன் கர்த்தர் யாரா இருந்தாலும் பழைய ஏற்பாடு காலத்திலேருந்து புதிய ஏற்பாடு காலம் வரைக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லா தேவ மனிதர்களும் எல்லா அப்போஸ்தர்களும் வந்து இந்த மன திரும்புதல் பற்றி ஒரு வாட்டியாவது அவங்களோட ப்ரீச்சிங்ல பேசியிருப்பாங்க. நீங்க பைபிள் எடுத்து வாசிச்சாலே தெரியும், எல்லா தீர்க்கதரிசியும் இந்த ரெப்பன்டன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் இந்த அப்போஸ்தர் காலத்திலே எல்லாருமே வந்து அதிசய அற்புதம் ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும் அவங்களோட ப்ரீச்சிங் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மன திரும்புதலை பத்தி இருந்தது. நீங்க பைபிளை பார்த்தாலே தெரியும், புதிய ஏற்பாடு காலம் ஃபுல்லாமே வந்து இந்த மன திரும்புதல் பத்தி தான் இருக்கும்னு என்று கர்த்தர் சொல்றார். அப்பவே மனம் திரும்ப சொன்னா இது கடைசி நாட்கள் என்ற ஆவியானவர் சொல்றார். மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிகா ரஷாதார், மனம் திரும்புங்கள் என்ற ஆவியானவர் சொல்றார்.
ரிக்கந்தர மன திரும்புகள் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ரெபே லோரிக்கந்த ராபா லொக்கேலா ஷபதபா நுரிதர சத ராபா லோரிக்கபா. இது கடைசி தரணும் ரிக்கந்தர, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷத ராபா லோரிக்கபா. நீங்க பூமியில இருக்கிற வரைக்கும் தான் அந்த மனம் திரும்ப முடியும் ரிக்கந்த. ஒன்ஸ் நீங்க மரணத்தை சந்திச்சிட்டீங்கன்னா ரிக்கந்த, அதுக்கப்புறம் ரிக்கந்த நீங்க என்ன வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் ரிக்கந்த ராபா நீங்க பரலோக வாசலை எட்ட முடியாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்ற. இந்த செய்தி ரிக்கந்த முக்கியமா கிறிஸ்தவர்களுக்கு தான் என்ற ஆவியானவர் சொல்றார். சபைக்கு போற கிறிஸ்தவர்கள் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ரஷத உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்காதீங்க. ரிக்கந்த நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ரிக்க ஒன் ஆஃப் த லீடிங் சபைக்கு நான் போறேன். ரிக்கந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. ரிக்க நான் அவமான பாஷை பேசுறேன். ரிக்க நான் அதை பண்றேன் இதை பண்றேன். ஷீஷத ரெபே சபே லெக்கெல்லா பாபா துரிக்கந்த ரேஷத ராபாலோ ரிக்கபா ரிக்கந்த லெக்கெல்லா ரஷபால். அப்படி சொல்லி சொல்லி உங்களை ஏமாத்தாதீங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த பரலோகத்துக்கு நீங்க போகணும்னா ரிக்கந்த ஃபர்ஸ்ட் திங் ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா கர்த்தரோட சித்தத்தை நீங்க செஞ்சிருக்கணும். ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா. ரெண்டாவது செகண்ட் திங் ரிக்கந்த யூ ஹேவ் டு ஒபே த காட். ரிக்கந்த கர்த்தர் உங்களை என்ன செய்ய சொல்றாரோ அதை மட்டும் தான் நீங்க செய்யணும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷத ராபாலோ ரிக்கபா ரிக்கந்த லரக்கல ஷக்கெல்லா பாபா நுரிதர ஷத ரெபேலோ ரிக்கபா. காலம் இனி செல்லாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்க repent ரிக்கந்த or perish says the Lord. ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா ரிக்கந்த ராபாலோ ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா ரிஷத ரெபேலோ ரிக்கந்த ரெபே லக்கெலஸத லெபேலா ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா உரிக்கந்த ராபாலோ ரிக்கபா ரிக்கல ரஷத லெக்கெலஸத லெக்கெலா பாபா துரிக்கல ரஷபாலோ ரிக்க. நான் குறிப்பிட்ட வாலிபனை நான் பார்க்குறேன். ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா. நீ ஒரு நல்ல சபைக்கு போயிட்டு இருக்க. ரிக்கந்த ராபால் நான் அந்த ஊழியம் பண்றேன் இந்த ஊழியம் பண்றேன் நீ ஊரை ஏமாத்திட்டு இருக்கேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷக்கல்லா பாபா ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா ரித ரசத ரெக்கெல சபை கெலக்கலபா துரிக்கா பாபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த நீ ஊரை ஏமாத்திரலாம். ரிக்கந்த ராபா ரிஷத ராபாலோ ரிக்கபா. உன் பாஸ்டர்ஸை நீ ஏமாத்திரலாம். ரிக்கந்த உன்னோட பெற்றோர்களை நீ ஏமாத்திரலாம். உன் நண்பர்களை நீ ஏமாத்திரலாம். ரிக்கந்த ராபால். ஆனா ரிக்கந்த நீ கர்த்தரை ஏமாத்தவே முடியாது என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபால். நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் கணக்கு கேட்கப்படும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா. இது எல்லாருக்கும் தான் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த உங்களோட செயல்களுக்கும் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபா. ஜாக்கிரதையா இருங்க. ரிக்கந்த ராபாலோ அதிசீக்கிரம் வருவேன். நியாய தீர்ப்பு கர்த்தரா வரேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷத லக்கல்ல பத்தல செக்கெல்லா பாபா துரிக்கல ரஷத ராபாலோ ரிக்கபா திரக்கல ரஷபாலோ ரிக்கபா உரிக்கல ரஷபா. ஸோ நம்ம மனம் திரும்பாட்டி என்ன ஆகும் அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் நீங்கள் அனைவரும் அழிந்து போவீர்கள் என்று இயேசு எச்சரிக்கிறார். இது வந்து புதிய ஏற்பாடு காலத்தில் புக் ஆஃப் லூக்ல இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா நீங்கள் மனம் திரும்பாட்டி, ஏன் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா தீர்க்கதரிசிகளும் வந்து மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்கள் மனம் திரும்பாட்டி என்ன ஆகும்னா நீங்கள் அழிந்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இயேசு கிறிஸ்து தான் ரத்தத்தால நம்ம வந்து கழுவ வந்தாரோ, எந்த இயேசு கிறிஸ்து நம்ம வந்து ரட்சிப்பின் தேவனா பார்க்குறோமோ, எந்த ஜீசஸ் வந்து எல்லா பாவத்தையும் தான் முதுகுல சுமந்துக்கிட்டாரோ, அதே இயேசு சொல்றாரு நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், நீங்க மனம் திரும்பாட்டி நீங்க அழிந்து போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 5வது வசனத்துல இருக்கு. ஸோ நீங்க வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முக்கியமா கிறிஸ்டியன்ஸ்க்குன்னு என்ற ஆவியானவர் சொல்றார், நீங்க தான் பரிசுத்தமா இருக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். இஷபா லோகேல்லா ஷபா லோரிகபா துரிகபா பாபா தீரஷத ரபா லோரிகபா தர சகல்ல பாபா துரிகல சதல்லிகே பாபா நுரேபல ரஷத ரபா லோரிகபா உரிகந்த ரஷபா லோரிகபா தீரபாலரி பாபா ரிகல சதல்லிகேலா பாபா தீரல ரஷபா லோரிகபா பாபா ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா. நிறைய வீட்டில் ரிக்கந்த ஜப குறைபாடு இருக்குன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிக்கந்த ராபாலோ ரிக்க வேத வாசிப்பு கம்மியாக இருக்குது. ரிக்கந்த ரஷத ராபாலோ ரிக்கா பாபா. அபிஷேகம் இல்லை வீட்டில். ரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா. சுத்தமாக அபிஷேகம் இல்லை. ரிக்கந்த ராபா. கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறீங்க, சபைக்கு போகிறீங்க, ப்ரேயர் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க, ஃபெலோஷிப் போகிறீங்க, ஆனால் ரிக்கலர செபெ லெரிஷதர் ரெபெ லோரிக்காபா. ஆனால் உங்கள் வீட்டில் பரிசுத்தாவியானவர் இல்லை. ரிக்கந்த ராப். இப்படி இருந்தால் ரிக்கந்த ரா ஒரு வீடை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரிக்கந்த ரசத கேலா பாபா ரிக்கந்த லரஷத ரபா லரிக்கா பாபா செரெபெல ரிப தரெபேபா துரிப
ரீபா தரிபா தரிபா தரிகலா ராபா லோரிகபா. எச்சரிக்கையா இருங்க ரிகந்த ராபா லோரிகபா. எச்சரிக்கையா இருங்க ரிகந்த ராபா லோரி. மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்றார். இஷதா ராபா லோரிகா. நிறைய பேர் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கீங்க. ரிகந்தர் உங்க மனசுலலாம் என்ன ஓடுதுன்னா ரிகந்தர் நம்ம என்ன மனம் திரும்பணும், ரிகந்தர் ராபா லோரி. நம்ம ஏன் மனம் திரும்பணும், ரிஷதர் ராபா. நம்ம ஒரு கிறிஸ்துவான ஃபேமிலி, ரிகந்தர் ராபா லோரிகா. சண்டே சர்ச்சுக்கு போறோம், ரிகந்தர் ராபா. பிரேயர் மீட்டிங்ஸ் போறோம், ரிகந்த உபவாச கூட்டத்துக்கு போறோம், ரிகந்தர். கர்த்தர் சொல்றார் ரிகந்தர் ராபா. வெறும் சடங்கு செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு என்று ஆவியானவர் சொல்றார் ரிகந்தர். சடங்குக்கும் எனக்கும் சம்மதமே இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார் ரிகந்தர் ராபா. ஒரு மனிதனா இருந்தீங்கன்னா ரிகந்தர் ராபா லோரிக்கோ. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்க மனசு ஃபுல்லா நான் நிறைஞ்சிருக்கணும் ரிகந்தர். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை நீங்க கண்ணை மூடிட்டு செஞ்சுட்டு போகணும் ரிகந்தர் ராபா லோரிக்கோ. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை ரிகந்தர் ராபா லோரிக்கா. நீங்க சர்ச்சுக்கு போறதுனாலயோ இந்த ஃபெலோஷிப் அட்டன் பண்றதுனாலயோ இந்த உபவாச கூட்டத்துக்கு போறதுனாலயோ ரிகந்த நீங்க பரலோக போய் எட்ட முடியும் நினைச்சுக்காதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார் ரிகந்தர். என் சித்தத்தை செய்யற மக்கள் மட்டும்தான் பரலோகம் வருவாங்க ரிகந்தர் பாலோகே ஷதர் ராபா கேலா ரிபா தலே ஷதர் ராபா லோரிகா பாபா ரிதரா பாலா ரிகா பாபா உரிக்கந்தா. ஏன்னா பரலோக வாசல் இடுக்கமான வாசல் என்ற ஆவியானவர் சொல்றார். இதை மனசுல ஏத்திக்கிட்டு நீங்க ஜபத்துக்கு வரணும் ரிகந்தர். இந்த மனசுல ஏத்திக்கிட்டு நீங்க சபைகளுக்கு போகணும் ரிகந்தர். சபைக்கு போயிட்டு வந்து தூய்மையான வாழ்க்கையை வாழணும் ரிகந்தர். எல்லாரும் பாவம் செய்யறாங்க ரிகந்தர். எல்லாரும் ஜாலியா இருக்காங்க ரிகந்தர். அதனால நாங்களும் இந்த பாவத்துல ஈடுபடுறேன்னு சொல்லாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார் ரிகந்தர் ராபா கேல ஷபாலோ. யாரா இருந்தாலும் ரிகந்தர் அந்த பாவத்துக்கு ஏத்த மாதிரி ரிகந்தர் நியாய தீர்ப்பு என்று கர்த்தர் சொல்றார் ரிகந்தர் ராபாலு. கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி ரிஷதர் ராப், கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்களா இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களும் ரிகந்த இந்த நியாய தீர்ப்பின் நாட்களுக்கு முன்னாடி வரணும் ரிகந்த. என்னோட சிங்காசனத்துக்கு முன்னாடி வருவீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார் ரிகந்தர் ராபாலு ரிகபா. ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இல்லாட்டி ரிகந்தர் ராபாலு ரிகந்தர் ராபா நித்திய அக்கினிக்குள்ள நீங்க போடப்படுவீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார் ரிகந்தர் ராபாலு. இது புக் ஆஃப் ரெவலேஷன்ல இருக்கு ரிகந்தர் ராபாலு ரிகா. புக் ஆஃப் ரெவலேஷன்ல படிச்சா புரியும் ரிகந்தர் ராபா லோரிகா. புக் ஆஃப் லைஃப்ல உங்க பேர் இல்லாட்டி ரிகா, ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இல்லாட்டி ரிகா நித்திய ஆக்கினிக்குள்ள போடப்படுவீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார் ரிகா ரஷபா லக்கேலா பாபா ரிகல்ல ரேபே லோரிகா. அதனால ஜாக்கிரதையா இருங்க என்று கர்த்தர் சொல்றார் ரிகந்தர் ராபா லோரி. அதனால ரிகா ஒழுங்கா மனம் திரும்புங்க என்று கர்த்தர் சொல்றார் ரிஷபா லக்கேலா ஷபா லோரிகா பாபா ரிகந்தர் ராபா லோரிகா ரிஷபா லோரிகா. ஸோ நம்ம வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மனம் திரும்பி நம்ம வந்து அனுதினமும் ஜபிக்கிற ஒரு மக்களாக இருக்கணும். நம்ம ஏன் மனம் திரும்பணும் அப்படின்னா நம்ம மனம் திரும்பாட்டி அழிந்து போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருக்குது. நோவா காலத்தில் இப்படி தான் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா வந்து பாவம் பெருகி பயங்கரமாக கர்த்தரோட சிங்காசனத்துக்கிட்ட போய் நிற்கிது. இந்த உலகத்தோட பாவம் அவர்கிட்ட நிற்கும் போது அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா இனிமேல் இந்த மக்களுக்கு வந்து நம்ம சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு வந்து இவங்க பாவத்துக்கெல்லாம் உண்டான ஒரே சொல்யூஷன் வந்து இந்த பூமியை அழிச்சு போடணும். ஏன்னா அதுக்கு அந்த டைம்ல வந்து பாவம் எந்த அளவுக்கு பெருகி இருந்ததுன்னா இப்போ என்னென்ன பாவம்லாம் இப்போ பூமியில இருக்கோ அந்த இதெல்லாம் வந்து அந்த டைம்ல இருந்தது. இந்த மாதிரி வந்து ஓரின சேர்க்கை, அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஐடல் வர்ஷிப்ல வந்து ரொம்ப கொடூரமா வந்து நரபலி செலுத்துறது, இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான பாவத்துலலாம் அந்த டைம் ஜனங்க இருந்தாங்க. ஏன்னா நீங்க ஈனோக்கு எழுதின புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா இருக்கும் தேவதூதர்கள் வந்து பூமிக்கு வரும்போது இங்க இருக்க பெண்களை வந்து தங்களை மனைவிகளா ஆக்கினால அதை வந்து நெஃப்லின்கள் உருவாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சரித்திரத்துல இருக்கு. ஸோ நிறைய பாவம் பெருகி இருந்ததுனால கர்த்தர் என்ன டிசைட் பண்றாருன்னா இந்த பூமியை அழிச்சிருவோம், இன்னமே இந்த பூமினால நமக்கு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இந்த பூமியை படைக்கும் போது கர்த்தர் ஒரு பர்பஸோட படைக்கிறாரு. இந்த மாதிரி ஆணையும் பெண்ணையும் படைச்சு பூமியை வந்து பெருக சொல்லி ஒரு பர்பஸோட தான் அவங்க ரெண்டு பேரையும் படைக்கிறாரு. ஆனா அந்த பர்பஸ் வந்து இந்த டைம்ல வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஏன்னா ரொம்ப கரப்டடா அந்த வேர்ல்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து அழிக்கணும்னு டிசைட் பண்றார். அப்ப அழிக்கணும்னு டிசைட் பண்ணும்போது அவரோட கண்கள் நோவா மேல விழுது. என்ன பண்றாரு நோவா? என்னதான் பூமி வந்து ஒரு அக்கிரம ஒரு விக்கடான ஒரு வேர்ல்டா இருந்தாலும் நோவா அது மத்தியில இருக்காரு. அந்த மத்தியிலுமே ரொம்ப பரிசுத்தமா வாழ்றத கர்த்தர் பார்க்கிறார். இதே தான் நம்மளும் பண்ணணும். நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்ம வாழ்ற உலகம் வந்து ரொம்ப ஈஸியே கிடையாது. எல்லா இடமும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான். நீங்கள் வெளியில் போனாலும் எல்லா இடமும் டிஸ்ட்ராக்ஷன் தான். நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ரொம்ப இந்த டிவி, அந்த மொபைல், இந்த இன்டர்நெட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. டிவி இருக்கும், அதுவுமே வந்து டைமுக்கு எங்கள் வீட்டில் போட்டு விடுவாங்க. பட் இப்போ
இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க குட்டி குட்டி பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப ரீச்சபிளாக இருக்குது. அவங்க யூடியூப்பை திறந்தாலே எல்லாமே அவங்களால பார்க்க முடியும், எல்லாமே அவங்களால கற்றுக்க முடியும். ஸோ ரொம்ப விக்கடான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வாலிபர்களாக ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பாவத்தில் விழுந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எல்கேஜி யூகேஜி படிக்க வச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த உலகம் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க கையில் இருக்குது. ஏன்னா அவங்க எல்லா விதமான விஷயங்களும் வந்து யூடியூப்பில் பார்க்குறாங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டம் ரொம்ப விக்கட். அதனால நம்ம எப்பவுமே பரிசுத்தமாக வாழணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது அனுதினமும் ஜெபிக்கும் போது, பைபிள் வாசிக்கும் போது, கர்த்தரோட நீங்கள் சஞ்சரிக்கும் போது கர்த்தர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ஜனங்களோட போவாத, இந்த மாதிரி நண்பர்களோட போவாத, இந்த மாதிரி மக்களோட சேராத அப்படின்னு நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அதை மீறி நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்கீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ஸோ நம்ம கர்த்தர் குரலை கேட்க நம்ம கற்றுக்கணும். அப்போ உங்களுக்கு கர்த்தர் குரல் கேட்கலையா, அதுக்கு நீங்கள் அனுதினமும் நீங்கள் நிறைய ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி கர்த்தரோட குரல் கேட்டோம், இன்னும் நம்ம கர்த்தரோட குரல் இன்னும் நல்லா கேட்கணும், நம்ம கர்த்தரோட நெருங்கியே நடக்கணும். நீங்கள் நடக்கும் போதெல்லாம் வந்து கர்த்தாவே நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் வந்து பேசுகிற தேவன். எத்தனையோ ரிலீஜியன் இருந்தாலும், எவ்வளோ ரிலீஜியன்ஸ் இருக்காங்க, ஆனால் எந்த ரிலீஜியனுமே நமக்கும் கர்த்தருக்கும் உண்டான ஆக்சஸ் எந்த ரிலீஜனுமே கிடையாது. நீங்கள் யாரை வேணால் கேட்டீங்க, எந்த ரிலீஜனை வேணால் கேளுங்க. சில ரிலீஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மத குருக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட கடவுளோட கனெக்ஷன் இருக்குது, நாங்கள் பேசணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சராசரியான மனிதனான அவங்க கடவுளை ரீச் பண்ணவே முடியாது. அதுக்குன்னு அவங்க சாஸ்திரம் இதெல்லாம் அதுக்குன்னு ஒரு சடங்கே இருக்குது. ஆனால் நம்ம தேவன் மட்டும்தான் நம்ம மனசு உடஞ்சு நம்ம அழுவும் போது கர்த்தர் நமக்கு வந்து யார் மூலியமாவது பேசுவார், வசனம் மூலியமாக பேசுவார். நமக்கு எப்படியாவது நம்ம உண்மையாகவே ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா நீங்கள் ஊழியக்காராக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களை தேடி வருவார், எப்படியாவது தேடி வருவார். நிறைய பேர் நான் சாட்சி சொல்லி நான் கேட்டிருக்கேன். நான் மனம் உடஞ்சிருந்தேன், இந்த ஊழியக்காரர் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போ அவர் ஊழியக்காரை கேட்டால் சொல்லுவாங்க, ஆமாம் கர்த்தர் இந்த வீட்டுக்கு அந்த போய் இந்த பெண்மணியை சந்திக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து ரொம்ப அதுக்கு தான் அப்போ தான் வந்து நீங்கள் சொல்லணும், கர்த்தர் ரொம்ப மர்சிஃபுல்லான காட், கிரேஸ்ஃபுல்லான காட். அதை தான் நம்ம சொல்லணுமே தவிர நம்ம செய்கிற பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு உண்டுன்னு சொல்லிட்டு தப்பான வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ நம்ம எப்பவுமே கர்த்தரோட இருக்கிற அனுபவம் வேணும். அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷபாலரிக்க பாப்பா. அப்போதான் நோவா காலத்தில் என்ன ஆகுதுன்னா, அப்போ அழிக்கணும்னு முடிவாகும் போது அப்போ கர்த்தர் வந்து நோவாவை கூப்பிடுறாரு. நோவாவை கூப்பிட்டு, நான் அழிக்க போகிறேன், நீ என்ன பண்ணு, நீயும் உன் குடும்பத்தை நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து நோவாக்கு வந்து அவரோட பிளானை சொல்கிறாரு. நீ எப்படி காப்பாற்றிக்கணும்னா, ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது, நீ ஒரு பெரிய ஆர்க் ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து நோவாக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. கர்த்தர் சொல்கிறார், இக்கந்தர்ரா நோவா எப்படி என்கிட்ட திட்டத்தை வாங்கி அந்த ஆர்க்கை பண்ணானோ அதே மாதிரி ரிக்கால ரஷதர் ரேபேலோ ரிக்கா பாபா, துரிக்கால ராபாலோ ரிக்கா பாபா, ரீதா ரஷதர் ரேபேலோ ரிக்கா பாபா, துரிக்கால ராபாலா. நிறைய பேரை நான் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கேன். ரிக்கந்த ராபாலோரி என்கிட்ட திட்டத்தை வாங்காமல் நீங்கள் ஊழியம் பண்ண போகக்கூடாதுன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். இஷபாலோரி அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எங்கள் தலைமை போதகர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு போனீங்க. ரிக்கந்த அந்த அந்த ஊழியம் உங்களுக்கு வாய்க்காதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரேபாலா, that ministry will be a total failure says the Lord. ரிகபா ரபா லக ரஷபாலு. ஸோ கர்த்தர் வந்து நோவாவை கூப்பிட்டு பெரிய பெட்டகத்தை பண்ண அப்படின்றாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி இருந்திருப்பார், இவர் வந்து ஜஸ்ட் ஒரு கார்பெண்டர் மாதிரி இருந்திருப்பார். அவர் கொடுக்குறாரு, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டயாமீட்டரில் இருக்கணும், இந்த மாதிரி சென்டிமீட்டரில் இருக்கணும், இவ்வளோ தூரம் அகலம் இருக்கணும், வித்து இருக்கணும், இதெல்லாம் வந்து கர்த்தர்டேந்து நோவா வந்து வாங்குறாரு. அதே மாதிரி நோவா பண்ணுறாரு. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து அங்கே இருக்க மக்களுக்கு வந்து ப்ரீச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இன்ஃபேக்ட் 120 வருஷம் 120 இயர்ஸ் வந்து அங்கே இருக்க மக்களுக்கிட்ட வந்து மனம் திரும்ப, கர்த்தரோட கோபம் வந்து ரொம்ப உச்சியில இருக்கு, மனம் திரும்புங்க, கர்த்தர் அழிக்க போறாருன்னு சொல்லிட்டு 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 120 வருஷம் வந்து அவர் வந்து ப்ரீச் பண்ணிட்டே இருக்காரு, மனம் திரும்புங்க. ஆனா அந்த டைம்ல ஒரு மக்கள் கூட மனம் திரும்பவே இல்லை. எல்லாருமே வந்து நோவாவை பைத்தியக்காரன் தான் மாதிரி தான் பார்த்தாங்க. என்ன இவன் சும்மா மனம் திரும்புங்கன்னு சொல்றான், இங்க கர்த்தரும் வரல, ஒருத்தரும் வரல, 10 வருஷமா இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, 20 வருஷமா இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சொல்றோமே ரொம்ப வருஷமா இதை தான் வந்து எல்லாரும் ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமா கர்த்தர் வராரு, நியாயத்திற்கு வராருன்றாங்க, அவர் ஒன்றும் வரல. ரிக்கர் ரஷ் அதே மாதிரி நிறைய பேர் பாவம் செஞ்சுட்டு இருக்கீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர், நீங்க நினைக்காத நாள்ல நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா, புத்தி இல்லாத கண்ணிங்க மாதிரி ஆயிடாதீங்க, ரிக்கந்த ஆயத்தமா இருங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கல்லார், எப்ப வேணாலும் நான் வருவேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷக்கெல் லபா ரெபிக்கெல்லா ரபா ரிதா ரஷதர் ரபா இந்த ரஷதர் ரபா லக்கெல்லா ஷபா.
உரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா துரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா ரிக்கலா ரஷாபா மன திரும்புங்கன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபா லோரி மன திரும்புங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லோரிக்கா. அப்போ நோவா 120 வருஷம் வந்து அவர் ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு, மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க. ஆனா வந்து ஒரு மக்கள் கூட அவர் பின்னாடி கேட்க போவே இல்லை, அவர் பேச்சையும் கேட்கல. இன்னொரு விஷயம் கூட அங்க அவங்க என்னதான் அவர் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு விஷயம், இன்னொரு இடத்துல வந்து அவர் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்காரு அவரோட ஃபேமிலியை, அதே மாதிரி அந்த பெட்டகத்தை கட்ட அவர் ரெடி ஆகிட்டே இருக்காரு. ஆனா அந்த டைம்ல மக்கள் ஒரு விஷயத்தை அவங்க அனலைஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. இவர் ப்ரீச் பண்றாரு, ஓகே, அதை நம்ம கேட்காம இருக்கோம். அவர் ஏன் தனியா ரெடி ஆயிட்டு இருக்காரு, அவர் ஏன் ஒரு பெரிய ஆறு கட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட மனிதர்களோட கண்கள் திறக்கப்படவே இல்லை. அவர் ஒரு முட்டாள் மாதிரியே பார்க்கறாங்க, அவர் ஒரு பைத்தியக்கார மாதிரியே பார்த்தாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, ஆனா கர்த்தர் சொன்ன மாதிரி அந்த 120 இயர்ஸ் முடிஞ்ச உடனே கர்த்தர் வந்து மன இறங்கவே இல்லை. இங்கதான் நம்ம கர்த்தரோட கேரக்டர் பார்க்கணும். நீண்ட பொறுமையா இருக்காரு, 120 இயர்ஸ் காத்துக்கிட்டு இருக்காரு, மக்கள் வந்து வருவாங்க வருவாங்க வருவாங்க. ஆனா அந்த டைம்ல ஒரு மனிதன் கூட வராதனால அந்த டைம் முடிஞ்ச உடனே கர்த்தர் என்ன பண்றாரு, எல்லாம் வந்து ஆர்க்குள்ள போங்க, அவ்வளவுதான் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து அந்த ஆர்க்கை வந்து கதவை மூடினாருன்னு போட்டிருக்கு. நோவா மூடல, கர்த்தர் தான் மூடுறாரு. ஏன் மூடுறாருன்னா, எவனாவது ஒருத்தன் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு எவனாவது நம்ம வீட்டுல வந்து கதவை தட்டினானா நம்ம மனசு இறங்கிடும், ஓகே அவன் என்னதான் பாவமதே பரவாயில்ல, அவன் ஒரு உயிர்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மன இறங்கி கதவை திறக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி நோவா பண்ணிடக்கூடாதுன்ட்டு கர்த்தர் இங்க வந்து நியாய தீர்ப்பு கர்த்தர். இதை தான் நீங்க பார்க்கணும், ரெண்டு டிஃபரன்ஸா பார்க்கணும். 120 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான காட் என்ன பண்றாரு, நோவா போய் ப்ரீச் பண்ண சொல்றாரு, மனம் திரும்ப சொல்லு, அதனால பெரிய ஆர் கட்டுறாங்க, எவனாவது உள்ள வருவான் அப்படின்ட்டு. ஆனா 120 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கர்த்தர் மன இறங்கவே இல்லை. மன இறங்காம எல்லாம் தன்னோட குடும்பத்தை எல்லாம் போக சொல்லிட்டு அந்த அனிமல்ஸ் எல்லாரையும் உள்ள வச்சு கர்த்தர் கதவை அடைச்சிட்டாரு. அடைச்சதுக்கு அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிக்குது. 40 days 40 nights மழை பெய்யுது. நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண மழை இல்லை. அந்த டைம்ல சரித்திரத்துல என்ன போட்டிருக்குன்னா, பூமியை வெடிச்சிட்டு தண்ணி வெளியில வந்தது, மேலேயும் தண்ணி கீழேயும் தண்ணி. ஜஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணுங்க, மேலேருந்து ஒரு 3 நாள் 4 நாள் தண்ணி வந்தாலே நம்மளால சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். 2015 ஒரு சரியான மழை வந்தது, நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் வந்து பயங்கர மழை வந்து நமக்கு வந்து இந்த எல்லா டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட நாங்கள்லாம் வீட்டிலே இருந்தோம். ஒரு வாரம் வந்து நெட் கனெக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து நிறைய வீட்டில் என்னாச்சுன்னா சாப்பாடு கூட எல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களே வந்து சரியான சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. நல்லா ஹெலிகாப்டரில் வந்து சாப்பாடு போட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 3 days 4 days தான் அந்த மழை பெஞ்சிருக்கும், பயங்கர ஹெவி ரெயின். அந்த மழைக்கே நம்ம எல்லாரும் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஆயிட்டோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் 40 days 40 nights மேலேருந்து தண்ணி வருது, பூமியிலேருந்து தண்ணி வெடிச்சிட்டு வருது, ஒரே சத்தம், இடி மின்னல், ஒரே பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன்ல அந்த ஃபேமிலி இருக்காங்க. அவங்களோட மனநிலையை நீங்கள் யோசிச்சிருக்கணும். அந்த தண்ணியில் அவங்க போகிறாங்க, ரொம்ப பயத்தோட அவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் பயம் வந்திருக்கும், ஐயோ ஒருவேளை கர்த்தர் கோபமாயி இந்த பெட்டகத்தை அழிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயத்தோட அவங்க போகிறாங்க. 40 days 40 nights வந்து விடாம மழை பெய்யுது. எது லைட்டு, எது வந்து பகல், எது வந்து நைட்டுன்னு கூட அவங்களால டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாத அளவுக்கு கும் இருட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. எந்த விதமான வந்து நம்மளாவது அட்லீஸ்ட் மழைலாம் பெஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது டிவி பார்ப்போம், பேசுவோம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். கண்டினியூஸாக 40 days 40 nights இந்த 8 பேர் முகத்தை பார்த்து 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 அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினச்சிக்கோங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷத ரெபே லோரிக்கந்த ரெபே லொக்கேலா ரஷபா லோரிகாபா திராபா லோரிகா. ஆனால் அந்த டைமும் ரிக்கந்த ராபா லோரிகா பரஷத ராபா லோரிகா. நோவா ரொம்ப விசுவாசமாக இருந்தான் என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷத ரெக்கே பாலாபா துரிக்கந்த ராபா லோரிகபம் ஒரிக்கந்த ராபால் ஒரிக்கப்பம். அப்போதான் கப்பலில் இருந்தவங்களுக்கே, ஓ கர்த்தரோட கோபம் இவ்வளோ பெருசா, இவ்வளோ தூரம் கர்த்தரை அழிக்கிற தேவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்டகத்தில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க பெட்டகத்தில் போகும்போது அந்த மக்களோட அலறல் சத்தம் பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரித்திரத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கரமாக சத்தமாக இருந்தது. அவங்க வந்து ரொம்ப கூக்குரல் போட்டு அழுதாங்க, எல்லாம் வந்து கதவை திறங்க அழுதாங்க. நிறைய மக்கள் வந்து கதவை திறங்கன்னு அழுவும் போது நோவாவோட மனசு பயங்கரம் உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரத்தில் இருக்கும். ஏன்னா அவர் என்ன யோசிச்சிருப்பாரு, நம்ம இவ்வளோ தூரம் ப்ரீச் பண்ணோம், 120 வருஷம் ப்ரீச் பண்ணோம், ஆனால் ஒருத்தன் கூட அப்போ வரல, இப்போ வந்து கதவை தொட்டான் என்னால் திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நோவா ஃபீல் பண்ணியிருப்பார். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனம் திரும்பன்னு கர்த்தர் கூப்பிடும் போதே நம்ம மனம் திரும்பிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும். ரிஷதர் ராபா லொரிக்கா கர்த்தர் சொல்றார், ரிக்கந்தர் ராபா இதுதான் கடைசி தருணம் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த மனம் திரும்பாட்டி ரிக்கந்த எல்லாரும் கொடூரமா நியாயத்திற்கப்படுவீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கலா ரஷபா தரிபாலா பாபா
ரிகந்த ரத ரெபெலா துனிக்கல சதலெக்க பாபா டுரிக்கல ராபா லோரிக்கா பாபா தீராபா பாபா தீராபா பாபா தீராபா பாபா ரிஷத ரெபே லோரிக்கா பாபா ரீபா பாபா ரீபா பாபா கர்த்தர் சொல்றார் ரிக்கா நிறைய பேர் ரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா மனம் திரும்பன்னு பார்த்தா தானே நம்ம மனம் திரும்பணும் ரிக்கந்தார் இந்த மாதிரி செய்திகளே பார்க்க வேணாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆவியானவர் சொல்றார் ரிக்கா பாபா துரிக்கல ராபா பாபா ருதர ஷத ராபா லோரிக்கா பாபா தீரதராபா லோரிக்கா பாபா ரிஷபல்ல ரிக்கபா கர்த்தர் சொல்ற ரிக்கபா நீங்க மனம் திரும்பினாலும் மனம் திரும்பாட்டியும் ரிக்கதா நியாய தீர்ப்பு நாள் வரதுதான் என்ற ஆவியானவர் சொல்ற ரிஷதர் ராபா லோரிக்கா பாபா தீராபா லோரிக்கா பாபா ரீபா லாரிக்கா பாபா ரஷதர் ராபா லோரிக்கா பாபா ரிக்கந்தர் ராபா லோரிக்கா ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இல்லாட்டி ரிக்கந்தர் ராபா அங்க வந்து நீங்க எதுவும் என்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா உரக்கந்தர் ராபா லோரிக்கா அதனாலதான் வசனம் சொல்றது ரிக்கந்த ராபாலோ ரிக்கால ராபாலோ ரிக்காபா ஒரிக்கந்த ராபாலோ ரிக்கா பிதாவே பிதாவே ரிக்கந்த உங்க நாமத்துல ரிக்கந்த பேய விரட்டணும் ரிக்கம் பிசாச விரட்டணும் ரிக்கந்த தீர்க்க தரிசனம் உரைச்சோம் ரிக்கந்தர் இப்படிலாம் மக்கள் வந்து என்கிட்ட சொல்லும் போது ரிக்கந்த உன்னை யாருன்னே தெரியலன்னு நான் சொல்லிடுவேன் ரிக்கந்தர் இதுதான் வசனம் சொல்லுது ரிக்கந்தர் ராபாலோ ரிக்காபா உன்னை யாருன்னே தெரியலன்னு சொல்லிடுவேன் ரிக்கந்தர் ராபாலோ என் பிதாவாகிய சித்தத்தை செய்யற மக்களால மட்டும்தான் ரிக்கந்த பரலோகம் பிரவேசிக்க முடியும் ரிக்கந்தர் ராபாலோ பிதாவாகிய சித்தத்தை தெரியணும்னா ரிக்கந்த அதுக்கு நீங்க நிறைய ஜபம் பண்ணணும் ரிக்கந்தர் நிறைய உபவாசிக்கணும் ரிக்கந்த நிறைய பைபிள் வாசிக்கணும் ரிக்கந்த ராபால கர்த்தரோட குரல் கேட்கணும் ரிக்கந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் ரிக்கந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் போது ரிக்கந்த ராபா தேவனோட சித்தத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு ரிக்கந்த ராபால அப்ப நீங்க சித்தத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் என்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த ராபால தேரேபேதோ துனிலே ஷதலேபேலோபா துலிலா தல்லே சக்கே லபா தலபா துலிக்கல்ல தலக்கல்லபா தனிக்கேல ஷபா ದೇಲ ದೆಸೆಮೆಲೋ ನೊರೆಲದಲೆ ಬೇಲ ದೊರೆಕಲ ಸದ ಲೆಕೆಲ ಬಲಬ ದೊನೆಕೆಲ ಶದ ಲಬ ಧಲಕಲ ಬಾಬಾ ದೊನಕಲ ಬಾಬಾ ಲಿಖಲ ಸಕೆಲಬ ದಲೆ ಬೇಲ ರಬಾಬ ದಿರಶದ ರಬ ದರಿಬ ಲರಿಕ ಬಾಬಾ ರಿಬ ಲರಿಕ ಬಾಬಾ ಹುರಿಕಲ ರಶಬ ಲೋರಿಕ ಬಾಬಾ ರಿಕಂದ ರಬ ಲೋರಿಕ ಬಾಬಾ ರಿಬಾಲ ರಬ ಬಾಬಾ ದಿರಬ ಧರಬ ಧರಬ ದರಬ ದಲಕಲ ಬೆಬೆ ನುರಿಧಲ ಬಾಬಾ ದುರಿಖಲ ಸಕೆಲ ಬಾಬಾ ದಿರಬ ಧರಬ ಧರಬ ಧರಶದ ರಬ ಲೋರಿಕ ಬಾಬಾ ದಿರಬ ಲಕಲ್ಲ ಶಬ ದಿಲ ದರಬ ಬಾಬಾ ದಿರಶದ ರಬ ಲೋರಿಕ ಬಾಬಾ ರಿಬಾಲ ರಬ ಬಾಬಾ ரிஷபா லோரிக்க மனம் திரும்புகள் ரிக்க அந்த அதிசீக்கிரத்தில் நான் வருவேன் என்ற ஆவியானவர் சொல்றார் ரிஷபா லோரிக்க தேங்க்யூ ஃபாதர்